வெல்கம் டு லவ்குரு சேனல். நான் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ்குரு பேசுகிறேன். கேர்ள்ஸ், ரொம்ப நாள் நம்ம சேனலில் வீடியோ போடல. நிறைய டோலிஸ் வந்து என் மேலே கொலகாண்டில் இருப்பீங்க. நிறைய டோலிஸ் என்னை கெட்ட வாரத்தில் திட்டிகிட்டு இருப்பீங்க. போச்சு டோலிஸ், நைட்டு ஃபுல்லாக போகிறேன். ஃபைன். சரி, ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு தனி கரியர் இருக்குது. ஓகே, ஒரு மென்ஸ் சேனல் ரன் பண்ணும், உமன்ஸ் சேனல் ரன் பண்ணும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது, டைம் ஸ்கெடியூல் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதனால தான். பட் டோலிஸ் கலப்பாங்க. வீக்லி கண்டிப்பாக ஒரு வீடியோ போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 2 வீடியோ போட பார்க்குறேன். சரியா? ஃபைன். ஆக்சுவலாக எனக்கு என்ன டாபிக் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டோலி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 2 months முன்னாடி வந்து என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வந்தாங்க. அவங்களோட இஷ்யூ வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அகைன் 1 month அப்புறம் வந்து இப்போ என் பார்ட்னர் வந்து பல நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிறாங்க. ஃபைன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எனக்கு வந்து கொஞ்சம் இன்செக்யூராக இருக்குது. என் பார்ட்னர் வந்து என்னை விட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் பார்ட்னர் வந்து என்னை கம்ப்ளீட்டாக சேஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்ன சொன்னால், உங்கள் பார்ட்னரை கம்ப்ளீட்டாக சேஸ் பண்ணிக்கலாம். பட் கம்ப்ளீட்டாக சேஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்போ நீங்கள் வேறு பையனாக பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அந்த ஐடியா விட்டுருங்க. இன்ஸ்டெட் உங்களுக்கு இன்செக்யூராக அப்படின்னா கொஞ்சம் உங்கள் பார்ட்னர் சேஸ் பண்ண வைக்கிறேன். அதுக்கு 3 டிப்ஸ் சொல்லித்தரேன். அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் வந்து கொஞ்சம் சேஸ் பண்ணுங்கள். உங்கள் இன்செக்யூரிட்டி ஓரளவுக்கு சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த 3 டிப்ஸை யூஸ் பண்ணி உங்கள் பார்ட்னர் நீங்கள் கொஞ்சமாக சேஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பார்ட்னரை ரொம்ப 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 ஹையர் வேல்யூவாக எப்பயும் ட்ரீட் பண்ணாங்க. அப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள், உங்கள் பார்ட்னர் நீங்கள் கிருத்திக் ரோஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் யார் அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? கிருத்திக் ரோஷனா ஃபேன் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எந்த கிருத்திக் ரோஷனாவது ஃபேனை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுவாங்களா? கண்டிப்பாக மாட்டவே மாட்டாங்க. இன்ஸ்டன்ட் உங்கள் பார்ட்னர் நீங்கள் நார்மலாக ட்ரீட் பண்ணுங்கள். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உண்மையிலேயே உங்கள் பார்ட்னர் கிருத்திக் ரோஷன் இருந்தால் கூட யார் கிருத்திக் ரோஷன் நார்மலாக ட்ரீட் பண்ணுவா? ஒரு கட்ரினா கைஃபோ, ஒரு கரீனா கபூரோ, ஒரு பிரியங்கா சோப்ராவோ, அவங்களுக்கு ஈக்குவல் வேல்யூ பர்சன் மட்டும் தான் அவங்க நார்மலாக ட்ரீட் பண்ணுவாங்க. இது என்ன ஆகும்னா, ஈவன் அவங்க ஹையர் வேல்யூ இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக் நம்மளே இந்த பொண்ணு நார்மலாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இவர் ரொம்ப ஹையர் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தோம். ஸோ கிளியர் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பார்ட்னர் எக்காரணத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹையர் வேல்யூ ட்ரீட் பண்ணுவாங்க. இது உங்களை சேஸ் பண்ண வைக்காது. ஜஸ்ட் அவங்க நார்மலாக ட்ரீட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் இப்போ வாடாமல் இருக்கட்ட வார்த்தை கைண்ட் ஆஃப் வாட் எவர். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை நார்மலாக ட்ரீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஜஸ்ட் நார்மலாக ட்ரீட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணி உங்களை சேஸ் பண்ண வைக்கும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது ஜஸ்ட் பேசிக் சைக்காலஜி. உண்மையிலே அட்வான்ஸ் சைக்காலஜி என்ன அப்படின்னா, உண்மையிலே உங்கள் பார்ட்னர் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹையராக ட்ரீட் பண்ணணும். அதோட சில விஷயங்கள் பண்ணணும். பட் அது காம்ப்ளிகேட்டடாகவும் சொன்னால் கொஞ்சம் புரியாது. நான் ஃபியூச்சர் வீடியோஸில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் டிப் என்ன, ரிஜெக்டிங் ஹிஸ் ரெக்வஸ்ட். ஜஸ்ட் கிளியர் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பார்ட்னர் கேட்குற க்ரஷ் கேட்குற எல்லா விஷயத்தையும் நான் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கம்ப்ளீட்டாக லவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, உங்கள் மேலே வந்து அட்ராக்ஷன் கம்மி தான். உங்களை வந்து லோய் விட நினைப்பாங்க. பட் சம்டைம்ஸ் அவங்க கேட்குற ரெக்வஸ்ட்டில் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் ஃபுல்லாக ஹெல்ப்பை வாட் எவர் நீங்கள் நோ சொன்னீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவன் உண்மையில் லோயர் வழியாக இருந்தால், உண்மையிலே என்னை சேஸ் பண்ணுறவளாக இருந்தால் கண்டிப்பாக ஒன்றும் சொல்லிக்க மாட்டான். நான் ஒரு ஹையர் வழி பையன், நான் சொல்கிறதே ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக என்னை விட ஒரு பெரிய ஹையர் வழியாக இருந்தால் மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ஹையர் வழி நினைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்கள கொஞ்சமாக சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஐடியா 100% இருக்கும் டோலிஸ். பட் லவ்ரு சொல்லிட்டாரு உடனே வந்து நம்ம பார்ட்னர் கேட்குறத க்ரஷ் கேட்குறதுக்குள்ள நம்ம கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணி நினச்சிட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சு போயிடும். கேர்ள்ஸ் இருக்கும்போது ஒன்லி ஒரு 20% ஆர் 50% மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ரொம்ப ரிஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சப்கான்ஷியஸாக எனக்கு உன்னை பிடிக்கல, அதனால தான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் உங்களை போடின்னு புடனே காட்டி அடிச்சுட்டு வேறு பொண்ணை போகிறாரு. அப்புறம் நம்ம மண்டையில் நாமத்தை போட்டுக்க வேண்டியதான். தேர்ட் டிப் என்னது அப்படின்னா, உங்கள் பார்ட்னர்கிட்ட லைட்டாக இன்செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணி விடுறது. ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் வந்து டே நீ சிரிச்சா நல்லா இல்லைடா, ஓகே நீ சம்டைம்ஸ் வந்து மொக்க போகிறடா, இந்த மாதிரி அவங்கள வீக்காக காமிக்க லைட்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன பண்ண அப்படின்னா, அவங்கள ஈவன் அவங்க ஹையரில் இருந்தால் கூட அவங்க ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க லோயர் வழியாக நினைப்பாங்க. அவங்க லோயர் வழியாக நினச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஹையர் வழியாக நினச்சிருவாங்க. பட் கேர்ள்ஸ், இந்த ஐடியா 100% ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டால் இதுவும் 100% ஒர்க் அவுட் ஆகும். பட் இதை நான் சஜஸ்ட் பண்ணுவான்னு கேட்டால் பண்ண மாட்டேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு வந்து சரியாக பண்ண தெரியாது. ஓகேவா? இப்போ இதில் என்ன பிரச்சனை ஆகும்னா, இது வந்து ரொம்ப சட்டிலாக சொல்லணும். நீங்கள் சட்டிலாக சொன்னீங்க அப்படின்னா இது பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். சட்டிலாக இல்லாமல் நீங்கள் மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ஹர்ட் ஆகும். ஹர்ட் ஆனால் உங்கள் மேலே அட்ராக்ஷன் டவுன் பண்ணி கொடுக்கும். வேறு என்ன ஆகுனா, இது ரொம்ப ரேராக சொல்லணும். எப்போயாவது ஒரு வாட்டி சொல்லணும். ஓகே, ஒரு வருஷத்துக்கு வாட்டி, ஒரு 2 months 6 monthsக்கு ஒரு வாட்டி அப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை பிடிக்கல, உங்களை என்ன வெறுக்கிறீங்க இந்த மாதிரி காமிக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுனா, அவங்களும் உங்களை ஆட்டோமேட்டிக்காக வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கேர்ள்ஸ், இந்த ஐடியா 100% ஒர்க் அவுட் ஆகும், எந்த டவுட்டும் கிடையாது. பட் இதை ரேராக சட்டிலாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். உங்கள் பார்ட்னர் உங்களை சேஸ் பண்ணுவாங்க. ஸோ கேர்ள்ஸ், இந்த 3 டிப்பை யூஸ் பண்ணி உங்கள் பார்ட்னர் நீங்கள் சேஸ் பண்ண வச்சுக்கலாம். வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர். நம்ம லவ்குரு சேனலில் எந்த ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலும் சரி, நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங் கொடுக்குறோம். அந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீஸை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் காலுக்கு ஷெடியூல் போட்டு உங்களுக்கு கால் பண்ணுவோம். கால் பண்ணி உங்கள் இஷ்யூ கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை பழையபடி லவ் பண்ண வைப்போம்.